இந்த வருடத்தில் நம்ம எல்லாருமே ஒரு ஒரு உயர்வை நோக்கி நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கத்த உயர்வு வந்து பக்கத்தில் வரும்போது பிசாசு ஒரு சில இடைஞ்சல்களை உண்டு பண்ணுவான். அது என்ன இடைஞ்சல்கள், அதுலேருந்து நம்ம எப்படிலாம் நம்மளை தப்பிச்சு கொள்ளலாம், அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்ற பற்றி இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்க அப்படின்னா பிசாஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆசீர்வாதமே நமக்கு கிடைக்காதபடி தான் பண்ணுவான். ஆனா ஒரு சில ஆசீர்வாதங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க நல்லாவே தெரியும், இது வந்து இவங்க வாழ்க்கையில வந்தே தீரும் அப்படின்றது வந்து நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அவன் ஃபர்ஸ்ட் எடுக்கிற ஆயுதம் என்னன்னா, எப்படினாலும் வர்றதுன்னு உறுதியா போயிடுச்சு, முடிஞ்ச அளவுக்கு தாமதப்படுத்துறது அப்படின்றதான் வந்து நிறைய பேரோட லைஃப்ல வந்து இது பண்ணியிருக்கு. நாங்களுமே நிறைய வந்து இந்த ஒரு இதுல வந்து நாங்க இது பண்ணியிருக்கோம். நிறைய நேரம் வந்து பிசாசு வந்து நம்மளோட ஆசீர்வாதத்தை தாமதப்படும். ஏன்னா அவனுங்களால தடுக்க முடியாது, அதை வந்து கொடுக்காம இருக்க முடியாதுங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவனோட ஆண்டவருடைய பவர் வந்து அதிகம். இந்த விஷயத்த வந்து இதுல நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து தாமதம் டிலே பண்ணுவோம், டிலே பண்ணி வைப்போம். இப்போ இந்த வருஷம் இப்போ ஒரு ஒரு விஷயத்த சொன்னா 2025ல நமக்கு அந்த ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டியது இருந்தது. உண்மையாலுமே கத்தர் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை டிலே பண்ணியிருந்தான் அப்படின்னா இது 2026 பிறந்துருச்சு. ஸோ நமக்கு அந்த இயரே நமக்கு அந்த பிளெஸிங் வர வேண்டியது, ஆனா நமக்கு வந்து பிசாஸ் வந்து டிலே பண்ணி வச்சிருக்கு. ஸோ இந்த இயர்லயாச்சும் நம்ம வந்து அதை கண்டிப்பா. இப்போ இந்த தாமதப்படுத்துகிற இந்த ஆவியை வந்து நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று ஃபாஸ்டிங் நம்ம கண்டிப்பாக வந்து போடணும். ஃபாஸ்டிங் போட்டால் மட்டும்தான். ஏன் அப்படின்னா ஃபாஸ்டிங் வந்து இந்த நம்மளுக்காக யுத்தம் பண்ணுற தேவ தூதர்களுக்கு வந்து அந்த ஒரு எனர்ஜி வந்து கிரியேட் பண்ணும். இப்போ தானியேல் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன். ஆக்சுவலி என்ன பண்ணிக்கலாம், அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. ஆக்சுவலி அவர் சாப்பிட்டுருக்கலாம், ஆனால் வந்து ருசிகரமாக அந்த இதை தான் வந்து இந்த நான்வெஜ் ஐட்டம்ஸை நமக்குன்னு பிடிச்சு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா. ரொம்ப இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ் சாப்பிட்னா நம்ம அந்த ரொம்ப நான்வெஜ் தான் எனக்கு பிடிக்கும். நான்வெஜ் இல்லாமலாம் நான் 2 வாரம் 3 வாரம் இருக்க மாட்டேன், எனக்கு தாக்கு பிடிக்காது அப்படின்னு நம்ம ஸ்வீட் ஐட்டம்ஸ் சாப்பிடாம நான் இருக்க மாட்டேன். அந்த மாதிரி அவர் இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகலன்னு சொல்கிறாரு. சாதாரணமாக அவர் சாப்பிட்ருக்காரு, ஆனால் வந்து ருசிகரமாக ரொம்ப டேஸ்ட் பண்ணி அந்த மாதிரி அவர் வந்து சாப்பிடல, சிம்பிளாக வந்து இருக்காரு. பரிமள தைலம் வந்து நான் பூசிக்கலை, ரொம்ப வந்து இது பண்ணிக்கல, இதாக இருந்திருக்காரு. பொதுவாக அவருடைய பொசிஷனை பொறுத்த அளவுக்கு அவர் வந்து ஒரு நல்ல ஒரு அதிகாரி தான். ஒரு அந்த இதில் வந்து ஒரு 3ஆம் ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருந்த ஒரு அதிகாரி. அவருக்கு வந்து சாப்பாடும் சரி, அவருடைய ட்ரெஸ்ஸிங்காக இருக்கலாம், அந்த பரிமள தைலம் அந்த இதெல்லாமே வந்து அவங்களுக்குலாம் வந்து அப்படிதான் இருக்கணும். அவங்களுக்கு அஸ்பெர் அவங்களுடைய ரூலாக இருக்கலாம், இல்லாட்டா அவங்க அந்த பொசிஷனுக்குள்ளே அந்த ஒரு மரியாதையாக கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனால் நான் வந்து அந்த துக்கத்தில் இருக்கேன்றதை அவருடைய ஆத்மாவுக்கும் சரி, அவர் வெளிப்பிரகாரமாகவும் சரி கொஞ்சம் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறார். ஏன்னா அந்த 3 வாரமாலும் நான் துக்கித்து கொண்டிருந்தேன், அந்த ஒரு காரியத்தை வந்து சிந்திக்கிறார். இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஆக்சுவலி கேப்ரியல் தேவதூதர் தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து நீங்கள் வந்து ஜெபம் பண்ண மறுநாளே நான் வந்து வந்துட்டேன், ஆன்சர் எடுத்துட்டு வந்துட்டு ஆண்டவர்கிட்டருந்து. நான் 13 வசனத்தில் பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோட எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதியில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்கள் இடத்தில் தரித்திருந்தேன். நடந்த யுத்தத்தை பத்தி ஆண்டவர் சொல்றாங்க. கேப்ரியல் தேவதூதர் வந்து சொல்றாரு, நீ வந்து பிரேயர் பண்ண நாள் முழுசும் நான் வந்து அங்க யுத்தம் பண்ணிட்டு முதல் நாளே ஆண்டவர் வந்து உனக்கு ஆசீர்வாதம் அந்த பதிலையும் தந்துட்டாரு. சில நேரம் 21 நாள் துக்கித்து கொண்டு இருக்கவே வேண்டாம், ஆண்டவர் வந்து முதல் நாளே அந்த இதுதான் வந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை வந்து பிசாசை தாமதப்படுத்துறது. நம்ம அந்த கலாத்தியெல்லாம் நம்ம படிப்போம், உன்னதங்கள்ல உள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்ம பார்ப்போம். அப்போ முதல்ல எப்பயுமே நமக்கு அந்த இடத்துல யுத்தம் நடக்கும், ஆண்டவர்கிட்ட வந்து பதில் நமக்கு வந்துடும். ஆனா அந்த பதில் அங்க இருந்து இங்கே நமக்கிட்ட கைக்கு வராதபடி ஒரு யுத்தம் வந்து நடமாதப்படுத்துறது. அதுதான் அந்த செகண்ட் ஹெவன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த 2ஆம் வானத்துல நடக்கிற யுத்தங்கள். அதுதான் இதை தாண்டி நம்ம கைக்கு வர்றதுக்கு தான் நமக்கு நிறைய நேரம் நமக்கு வந்து பிரச்சனை வருது. அப்ப நம்ம இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நல்லா நம்ம வந்து ஜெபிக்கணும். உபவாசம் இருந்து இந்த தானியேல் சொல்ல மாதிரி ரொம்ப நம்மளுக்குன்னு பிடிச்சதெல்லாம் விலக்கி வச்சு நம்மளை தாழ்த்தி நம்ம வந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வந்து மிகாவேல் தேவதூதரை அனுப்பி யுத்தம் பண்ணி அந்த நற்செய்தியை கொண்டு வர்றார். கேப்ரியல் தேவதூதர் வந்து நற்செய்தி கொண்டு வர தேவதூதர், மிகாவேல் தேவதூதர் வந்து யுத்தத்துக்கு அதிபதி அவர்.
அவர் தான் ஹெல்ப் பண்ணி வந்து கொண்டு வரார். அடுத்து 2வதா பார்த்தோம் அப்படின்னா, பிசாசு வந்து என்ன என்ன பண்ண முயற்சிப்பான் அப்படின்னா வந்து, பொதுவாவே ஆண்டவருக்கு வந்து என்ன பிடிக்கும் அப்படின்னா, உண்மை உள்ளவர்களை வந்து ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சத்தில் ஆண்டவருக்கு உண்மையா இருந்தா அநேகத்தில் அநேகத்துல வந்து அதிபதியா. நான் அதிபதியா வைப்பேன் அப்படின்னு சொல்லி. ஸோ பொதுவாவே ஆண்டவருக்கு வந்து இப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் குடுக்கணும்னு நெனச்சா, பிசாசு அத பார்த்துட்டே இருக்கும். ஓ! இதுதானா? அப்ப நம்ம இவன வந்து உண்மை இல்லாம நம்ம பண்ணிருவோம். அவனுடைய செய்கையில, அவனுடைய வாழ்க்கையில, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலயும் சரி, ஒரு பூமிக்குரிய வேறு ஸ்தலத்துல ஏதோ ஒண்ணு நம்ம வந்து உண்மை இல்லாம பண்ணிட்டோம் அப்படின்னா, அவனுக்கு வந்து இந்த ஆசீர்வாதம் வந்து கிடைக்காம போயிரும். அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நம்மள வந்து உண்மை இல்லாம இதெல்லாம் வந்து பிசாசுனுடைய ட்ராப். நம்ம இதுல வந்து விழுந்துறக்கூடாது. அது முக்கியமா எப்பன்னா அந்த பக்கத்துல நமக்கு வர்ற நேரம். ஒரு வாலிப பையன் வந்து இருந்திருக்கான். நல்லா ஆண்டவருக்குள்ள இருக்க பையன் தான். நல்லா ஜெபம் பண்றான். பல இன்டர்வியூக்கு போறான். அவனுக்கு வந்து வேலையே கிடைக்கல. ஒரு நாள் இப்படி இன்டர்வியூலாம் போய் வேலையே கிடைக்கலன்னு சோர்ந்து போய் நடந்து வந்துட்டு இருக்கான். நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்து ஆப்போசிட்ல வருது. இந்த காரை வந்து அவன் பார்க்கவே இல்ல. பார்க்காம ஆக்சுவலி அவன் ஆக்சிடென்ட் ஆகியிருப்பான் அவன். ஆனால் அந்த கார்காரர் எப்படியோ இது பண்ணி என்னப்பா இப்படி போற அப்படின்றத பார்த்து சரி தனியாக கூப்பிட்டு வந்து அப்படி உனக்கு என்ன ஸ்ட்ரெஸ்ஸு, நீ ரோட்டில் கார் வந்து கூட பார்க்காம போறியா, அப்படி என்ன ஸ்ட்ரெஸ்ஸுன்னு இந்த மாதிரி சொல்கிறான். நான் வந்து ஆண்டருடைய பிள்ளையாக தான் இருக்கேன். நான் வந்து நிறைய இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிட்டேன். நான் அவரும் ஆண்டருடைய பிள்ளை தான். அதனால் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு எனக்கு யாருமே வேலை தரல அப்படின்னே. சரி உனக்கு உன்னுடைய இதை கொடு, ரெஸ்யூமை கொடு, நான் பார்க்குறேன்னொடனே நாளைக்கு வந்து என் கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னேன். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரே எனக்கு இப்படிலாம் ஒரு அற்புதம் நடக்குமா அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறான். சரின்னு சொல்லிட்டு போய் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணி கொஞ்சம் காலங்கள் வந்து போகுது. நல்லா இருக்கதை வந்து அந்த மேனேஜர் வந்து பார்க்குறாரு. அதுட்டு சரி ஒரு ப்ரொமோஷன் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் மைண்டில் வந்து. ஆனால் அந்த ப்ரொமோஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி இவன் உண்மையாகவே அந்த ப்ரமோஷனுக்கு வந்து தகுதியானவனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டெஸ்ட்டு வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு வந்து ஆஃபீஸில் சொல்கிறாரு. இந்த மாதிரி இப்போ ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, ஒரு 10 லட்சத்துக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. ஆனால் நீ வந்து ஒரு 0 மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அதாவது பொய்யா கணக்கு போடுற சொல்கிறாரு. பொய்யா கணக்கு போட்டு நம்ம வந்து அந்த வர்ற பணத்தில் ஆளுக்கு பாதி வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பையன் சொல்கிறான், இல்லை நான் ஆண்டருடைய பிள்ளை, நீங்களும் ஆண்டருடைய பிள்ளை, நம்ம 2 பேரும் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன். உடனே இவர் சொல்கிறாரு, சரி நான் உனக்கு 1 வீக் நான் டைம் தரேன், நீ போய் யோசிச்சு நீ முடிவு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறான். உடனே இவன் போய் வந்து ரூமில் உட்காந்துருக்கான். கூட இருக்க பையன் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அறியாத பையன். இவன் வந்து இது பண்ணோடனே குழம்ப மாதிரி உட்காந்தோடனே அந்த பையன் கேட்குறான், எதுக்கா நீ இப்படி யோசிச்சுட்டு இருக்கானோடனே இந்த மாதிரி சொல்கிறான். இந்த மாதிரி இதாண்டா நல்ல வாய்ப்பு, நம்மளே பாடுறான் இங்கே கஞ்சி ஊறுகாயும் வச்ச மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கோம், டெய்லி ரசத்தை சாப்பிட்டுட்டு இருக்கோம், இதாண்டா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, தயவு செஞ்சு இதை பண்ணா நம்ம வாழ்க்கை மாறிடுண்டா அப்படி இப்படின்னு இவனை வந்து பயங்கரமா இது பண்ணி விட்டுறான். அவ்வளோ காலம் இவன் உண்மையா இருந்த பையன் மறுநாள் போய் மேனேஜர் சொன்னா, நீங்க என்ன காரியத்தை கேட்டீங்களோ அதுக்கு நான் செய்யறதுக்கு ரெடியா வந்துட்டேன், நான் சைன் போடுறதுக்கு ரெடி அப்படின்ட்டு. உடனே அந்த மேனேஜர் வந்து ஃபஸ்ட்டே வெளிப்படத்தில் ஓகே அப்படின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு, டேய் நான் வந்து உனக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறதுக்காக நான் இப்போ இது பண்ணிட்டு ஒரு சின்ன டெஸ்ட்டு தான்டா இதில் போய் நீ விழுந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டு அவர் ஆக்சுவலி அனுப்பிடுவார். இதில் தான் நம்ம ஆண்டவர்கிட்ட கற்றுக்கிறது தான் இது. அதாவது அந்த பிசாஸ் வந்து அந்த உயர்வு பக்கத்துல வரும்போது தான் அந்த நம்மளுடைய ட்ராப் இதெல்லாமே அவன் வைக்கிறதான ஒரு ட்ராப். ஸோ நம்ம இந்த நேரத்துலையும் ஒரு சில நேரம் நம்ம வந்து உயர்வு வருமோ ஒரு சில விஷயத்துக்கு நம்ம வைராக்கியம் பாராட்டி ஆண்டோடைய நாமும் மைமைக்கண்டு இத்தனை நாள் வந்து அவளை வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கலாம் பெருமையா, இவங்க இந்த விஷயத்தெல்லாம் இவங்க செய்யவே மாட்டாங்க, இப்பேற்பட்ட நாள் இந்த விஷயத்த அவங்க செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு பேர் எடுத்து வச்சிருப்போம் பார்த்தீங்களா. ஒரு சில நேரம் ஒரு சில வேலைக்காகவோ ஒரு சில மக்களை இம்ப்ரெஸ் பண்ணணுன்றக்காகவோ ஒரு சில உயர்வுக்கு பதவி உயர்வுக்காகவோ அந்த வேலையை செஞ்சுட்டோம் நம்ம அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஆர்டருக்கு உண்மையா இல்லை, பிசாசு வந்து நம்மளை ட்ராப்ல விழ வச்சுட்டான் அப்படின்னு தான் அர்த்தம். அடுத்து 3ஆவதா பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை மேல சந்தேகம். அது எந்த வாக்கு தத்துவம் மேலன்னா நான் சொல்ல வந்தது இப்போ இந்த 26 வாக்கு தத்துவம் மேல உள்ள சந்தேகத்தை சொல்ல வரல. 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு வாக்கு தத்துவம் ஆண்டவர் கொடுத்துருப்பார். இப்போ உள்ள வாக்குத்தத்தம் கூட ஓகே, அது நிறைவேறக்கு ஒரு சில பேருக்கு இந்த வருஷத்துலேயே நடக்கும், ஒரு சில பேருக்கு கூட கொஞ்சம் டைம் கூட ஆகும்னு வைங்களேன். ஆனால் வந்து ஒரு சில நேரம் நம்ம 10 வருஷம் 15 வருஷமா ஒரு சில வாக்குத்தத்தை நம்பிட்டு இருப்போம். ஆண்டவரே அது என்னைக்குனாலும் நிறைவேறும். ஒரு சில வாக்குத்தத்தம் டேக்ஸ் டைம். ஏன்னா வந்து அந்த வாக்குத்தத்தம் அப்பதான் விதையா விதைக்கப்பட்டிருக்கும். அதை தண்ணி ஊற்றி நம்ம இனி வளர்ந்து அதுக்கப்புறம் அது கனி கொடுத்து நம்ம அதுக்கப்புறம் அது காய்ச்சி நல்லா நம்ம அதுக்கப்புறம் தான் அது புசிக்கவே முடியும். அந்த மாதிரி வாக்குத்தத்தம். ஆனால் அது நிறைவேற காலம் பக்கத்தில் வந்துடும், ஒரு சில நேரம் வந்துடும். 10 வருஷம் 15 வருஷம் தாண்டி வந்துடுதுன்னு வைங்களேன். யோசேப்புக்கு 17 வயசுல ஆண்டவர் சொன்னார், சொல்லி 13 வருஷம் உருண்டு 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 வர்றக்குள்ள
போதும் ஆயிடுச்சு. ஆனா பக்கத்துல வந்துருச்சு. ஆனா அந்த மாரி பக்கத்துல வர்ற நேரம் பார்த்தீங்கன்னா, அந்த வாக்குத்தத்தம் மேல நமக்கு ஒரு சந்தேகத்த குடுத்துரும் பிசாசு. இது எப்படி நடக்கும்? இப்ப பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல இருக்கு. ஆக்சுவலி ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு வந்து 75 வயசு வயசுல இருக்கும்போது இஸ்மவேல் பிறக்கறக்கு முன்னாடியே முன்னாடியே வந்து ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, "உனக்குன்னு நான் ஒரு குமாரன சந்ததி தருவேன்" தருவேன். அப்படின்னு. அந்த இஸ்மவேல அதாவது அவங்களுடைய பொறுமை இல்லாமல் வந்த ஒரு குழந்தை தான் அது. ஆமா. அதனால தான் ஆண்டவர் வந்து திருப்பியும் கடைசியா சொல்லுவாரு, "இல்ல நான் உனக்குன்னே தருவேன். நீ வெயிட் மட்டும் பண்ணுன்னு." உடன்படிக்கைன்னு உனக்கு வந்து ஒரு பிள்ளையா தான் பிறக்கும். ம். இந்த இடத்துல ஆதியாகமம் 18, 19 வசனத்துல பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலகட்டத்தில் நிச்சயமா உன்னிடத்தில் திரும்ப வருவேன். ஏன்னா திருப்பி ஆண்டவர் கன்ஃபர்மேஷன் சொல்றாரு. ஏன்னா சில நேரம் சில லாங் இயர்ஸா நம்ம ஒரு ப்ராமிஸ்க்காக நம்ம நம்பிட்டே இருப்போம். ஒரு சில வார்த்தைகள் வந்து அப்படியே சுமந்து சுமந்து ஒரு வருவோம். சில நமக்கே ஆண்டவரே நமக்கு மறந்துட்டாரோ, உண்மையாலுமே இத்தனைலாம் இதாவே ஆண்டவரே நமக்கு வாக்குத்தத்தம் குடுத்ததே அவர் மறந்துட்டாரோங்கிற மாரி ஆயிருக்கும். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தால், ஆபிரகாம் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களானார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து, சாராள் நகைத்து, நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலகட்டத்தில் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றாள். சாராள் பயந்து, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். இதெல்லாம் ஒரு இதுதான். ஒரு நகைக்கிறதுனா என்ன? எனக்கெல்லாம் ஆண்டவர் செய்வாரா? அப்படின்ற ஒரு சின்ன அதுக்காக நகைக்கிறது அப்படின்னா, அவங்க வந்து நக்கலா சிரிச்சது வந்து ஒரு இது கிடையாது. இது வந்து எப்படி சொல்லணும்னா, ஒரு அந்த ஆசீர்வாதத்துல ஒரு ஒரு நடக்குமா அப்படிங்கிற அந்த சந்தேகத்தினுடைய ஒரு உச்சத்துல இருப்பாங்க பாத்தீங்களா? அந்த ஒரு நகைப்பு. அது எப்ப வந்து இந்த மாதிரி வரும்னா, ஆசீர்வாதம் வரப்போகுதுன்ற நேரத்துல வந்துரும். இப்போ 1 இயர் தான் இருக்கு. இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, அடுத்த வருஷத்திலே வருகிற வருஷத்திலே நான் வந்து உனக்கு வந்து நீ வந்து ஒரு குமாரனை வந்து அனுப்பிச்சிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அந்த வித்தின் இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணியாச்சு. 20 வருஷம் 25 வருஷம் வெயிட் பண்ணியாச்சு. ஒரு சில நேரம் 10 வருஷம் 12 வருஷம் வெயிட் பண்ணியாச்சு. இனி நம்ம 1 மாசமோ 2 மாசமோ 1 இயரோ வெயிட் பண்றது பெரிய விஷயம் இல்லை. நம்மளுக்கு வெயிட் பண்ணியே பழகினவங்களுக்கு அது வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஆனா அந்த நேரத்துல பிசாசு வந்து நமக்கு வந்து சந்தேகத்தை கொடுக்கும். இந்த இடத்துல ஆண்டவர் வந்து இரக்கமா சொல்லிட்டான்னு வைங்களேன், நகைச்சு இது பண்ண. ஆனா ஒரு சில நேரம் ஆண்டவர் வந்து, அப்ப நீ வந்து விசுவாசமா இல்ல, உனக்கு நான் ஏன் தரணுன்ற மாதிரி வந்து ஆண்டவர் வந்து சொல்லிடக்கூடாது. ஸோ நம்மளும் வந்து ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்துல ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தத்துல நீங்க சந்தேகப்படக்கூடாது. 4வது பார்த்தோம் அப்படின்னா வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து எப்படி சொல்லலாம், இது நிறைய விஷயத்துல கூட நம்ம தப்பிச்சிருவோம். ஆனா இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப என்ன அப்படின்னா, பிசாசு வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து நம்ம ஆசீர்வாதம் நம்ம பெற போகும்போது ஒரு சில நேரம் நம்மளை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வைப்பான். அது எப்படி அப்படின்னா வந்து ஒரு ஒரு ஏதாச்சும் ஒரு தவறுகளோட சேர்ந்து அந்த ஒரு குழந்தையா இருக்கிறது, ஓ எல்லாம் எல்லாம் செய்கிறது தானங்க அப்படிங்கிற மாதிரி போகிறது. இந்த மாதிரி நிறையா விஷயத்தில் வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு விஷயத்தில் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண வைப்போம். இது வந்து அவனுடைய தந்திரத்திலே ஒன்றுன்னு நம்ம சொல்லலாம். நம்ம இத்தனை நாள் அதெல்லாம் இப்போ பரவாயில்லப்பா, நம்ம இதில் காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம போயிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு அடுத்த ஒரு உதவி கிடச்சிரும். இந்த ஒரு இது தானுங்க, இந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் தானே, நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம இதில் போய் நம்ம இதுக்கு ரொம்ப ஒரு பெருசாக எடுத்துக்க வேணாம், இதில் போய் வைராக்கியம் வர நம்ம ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு நம்ம ஆண்டவர் வச்சிருக்க ஆசீர்வாதத்தை நம்ம லைஃப் லாங் திட்டமே நிறைவேறாம போயிடும். யோசேப்பு மட்டும் அன்னைக்கு போத்திபார் ஒய்ஃப்ட்ட காம்ப்ரமைஸ் பண்ணி, ஓகே இதுல என்ன இருக்கு, நான் அடிமையா தான் வாழ்றேன், அவன் அவன் உண்மையாலுமே அந்த இடத்துல அந்த பாவத்துக்கு அவன் காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தானா உண்மையாலுமே போத்திபார் வீட்டுல வேணா கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு நல்லா இது பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் அவன் மாட்டதான் வெளியே தான் தெரிஞ்சு அவனும் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ற மாதிரி ஒரு நாள் ஆக்கப்பட்டு தான் ஆகும். ஆனாலும் ஒரு வேளை ஒரு போத்திபார் மனைவி வந்து அவனுக்கு ஒரு ஃபேவரா பண்ணியிருக்கலாம், காசு கீசு கொடுத்துருக்கலாம், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துருக்கலாம், இந்த மாதிரி ஒரு சில ஃபேவர் வந்து அவனுக்கு கிடைச்சிருக்குன்னு வைங்களேன். அந்த மாதிரி போத்திபார்ட்ட ஒரு சில காரியங்கள்லாம் மனைவி மூலமா இவன் சாதிச்சிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் அங்க இருந்த அடிமைகளே இவன் கொஞ்சம் ஒரு ஃபேவரா கிடைச்ச மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா அந்த காம்ப்ரமைஸ் அவன் பண்ணாதனால கொஞ்ச நாட்கள் ஒரு சிறையிருப்புக்குள்ள போறான். இதை விட ஒரு மோசமான ஒரு கிரேட்ல இருந்ததை விட அவன் இருந்த வாழ்க்கைக்கு அது ஒரு அப்கிரேடை விட அவன் கொஞ்சம் டவுன் கிரேடா மாறிட்டான். ஆனாலும் ஆண்டவர் வந்து அந்த உயர் வந்து பக்கத்துல தான் இருந்துச்சு. அதுலயும் ஒரு இது நடக்கும், பானபாத்திரக்காரன் வேற மறந்துடுவான். ஆனாலும் யோசேப்பு ஏன் அப்படின்னா ஆண்டவர் வந்து அடுத்து வந்து அவன் காம்ப்ரமைஸ் பண்ணாத, அடுத்து வந்து பிசாசை வந்து இந்த மாதிரி ட்ராப்பே வைக்காத அளவுக்கு ஒரு டாப் லெவல்ல வந்து உயர்த்தணுங்கிற அந்த டைமிங்காகவே ஆண்டவர் வெயிட் பண்ணி நின்றுட்டு அந்த டாப் லெவல்ல உயர்த்தினார்.
நிறைய பேர் இன்னைக்கு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அதை ஒரு ஜாப் வாங்குறது, காம்ப்ரமைஸ் பண்ணி நிறைய விஷயத்துல ஈடுபடுறது, குயிக் மணி சம்பாதிக்கிறது, ஆண்டவருக்கு விரோதமா வந்து முக்கியமா பண்றது. ஆண்டவருக்கு செலவழிக்கிற நேரத்தையும் ஆண்டவர் கொடுக்க வேண்டியதான ஆண்டவர் ஆலயத்துக்கு போக வேண்டியதான அந்த டைம் இதெல்லாம் நிறைய மக்கள் வந்து ரொம்ப அசால்ட்டா காம்ப்ரமைஸ் பண்றாங்க. இன்னைக்கு வந்து ஒரு 500 ரூபா குடுக்குறாங்க அப்படின்னா, இன்னைக்கு உண்மையாலுமே ஒரு சண்டே வந்து நீங்க சர்ச்சுக்கு போகாம, இன்னைக்கு ஒரு 500 ரூபா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாங்க தாரோம். நீங்க வாங்க அப்படின்னா, இன்னைக்கு மக்கள் அந்த 500 ரூபாய்க்கு தான் ப்ரிஃபர் பண்றாங்க. ஆண்டவருக்கு அந்த இத வந்து அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாங்க. ஆண்டவர் வந்து அவர் சமூகத்துக்கு வந்தாருன்னா, உனக்கு ஆசீர்வாதம் தரார். அந்த 500 ரூபாய் என்ன ஆண்டவர் 5000 ரூபா கூட நமக்கு தருவாரு. ஆனா அப்படி இது பணமா வந்து ம். இது தராட்னா கூட, இப்ப அந்த 500 ரூபாய்க்கு வர செலவுகள செலவு ஆண்டவர் மிச்சப்படுத்தி கண்டிப்பா. தரலாம். இல்ல இதே 500 ரூபா நம்ம யாரோ நம்ம பார்க்கும்போது ஒரு ஃபேவரா நமக்கு தரலாம். ம். நெறைய விஷயம் இருக்கு. வேஸ்ட் கூட பண்ணுவோம் தெரியுமா? நெறைய ம். நேரம் நம்ம வந்து வாங்குன சாப்பாடுகளே வாங்குன இதே நெறைய நேரம் வேஸ்ட்டா கண்டிப்பா. போகும். அப்ப அதுல ஒரு அமௌண்ட் போகுது. ஆனா எப்படியோ ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது, அவர் வந்து அந்த நம்மள அந்த மாசத்த நடத்துறது வந்து டிஃபரெண்ட்டா அவருடைய இருக்கும். கால்குலேஷன் அவருடைய வித்தியாசம். கால்குலேஷன் ரொம்ப ம். டிஃபரெண்ட்டா இருக்கும். நம்மளா முக்கி முக்கி என்ன கால்குலேஷன் ம். போட்டாலும், அவர் போடுற கால்குலேஷன் வந்து ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கும். அதுக்கு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணாம இருக்கணும் மொத. கண்டிப்பா. நெறைய நேரம் ஆண்டவருக்குடைய காரியத்துக்கு நீங்க காம்ப்ரமைஸ் இல்ல பண்ணிறாதீங்க. உங்கள நம்பி உங்க மேனேஜர் வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஒரு இத வந்து உங்க கையில ஒப்பு ம். குடுத்தாருன்னா, இதுல இப்போ ஒரு நம்ம ஏற்கனவே ஒரு கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ம். டெய்லி ஒருத்தன் வந்து எல்லார் அக்கவுண்ட்லேருந்து ரூ. ஒரு 1 ஒரு ரூவா எடுப்பான். எடுத்துருக்கேன். ரூ. 1 எடுப்பான். அப்ப அந்த பேங்க்ல வந்து மொத்தம் 1,00,000 பேர் ஹோல்டர்ஸ் இருந்தாங்க அப்டின்னா, ம். அவனுக்கு வந்து டேலயே அவனுக்கு 1,00,000 அவன் சம்பாரிக்கிற மாரி. ஆனா ம். எல்லாருடைய அக்கவுண்ட்லேருந்து ரூ. 1 1 தான் ருப்பி. போகும். அப்ப யாரும் வந்து கண்டுக்க போறது கிடையாது. இப்போ ஒரு கல்லால வந்து காசு போட்டு போறாங்க அப்டின்னா, ஒரு டெய்லி ரூ. 10 எடுத்தோம்னா, அது வந்து பெரிய அமௌண்ட்டா தெரியாது. கல்லால காசு போடுறத விடுங்க. இப்ப அயனுக்கு நம்ம ஒரு 10 துணி குடுக்குறோம்னு வைங்களேன், ஒரு 30 துணி யாரோ குடுக்குறாங்க. அவங்க கவுண்ட் பண்ணாம குடுக்குறாங்கன்னு வைங்களேன், அதுலேருந்து அவங்க ஒரு ஷர்ட்டோ, ஒரு ஃபேண்ட்டோ ஒவ்வொரு டைம் எடுத்தா கூட யாருக்கும் தெரிய போறது கிடையாது. இது எல்லாமே உலகத்துல வந்து இன்றைக்கு நடக்கிற ஒரு நடக்கிறது தான். விஷயங்கள் தான். ம். இப்ப நீங்க 30 ஷர்ட் இல்ல 20 ஷர்ட் நீங்க அயர்ன் பண்ண குடுக்குறீங்க. ஒரே ஒரு ஷர்ட் இவர் கவுண்ட் பண்ணாம தான் இவர் குடுப்பாரு அப்படின்ற மாரி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அவங்களுக்கு தெரியும்ல எத்தன ம். ஷர்ட் வச்சிருக்கீங்க? இல்ல எனக்கு தெரியல நீங்க கவுண்ட் பண்ணிக்கோங்க. சரி அப்போ ஒரு ஷர்ட்ட மட்டும் நம்ம தூக்கிறோம் அப்படின்னு தூக்குனா ம். தூக்குனதான். அப்படிலாம் இருக்காங்க உலகத்துல. அப்ப உங்களுக்கு வந்து ஆனா ஒவ்வொரு முறை போகும்போது ஷர்ட் போய்க்கிட்டே ஆஹ. இருக்கும். அப்போ ஒரு நாள் பார்த்தா பீரோவ பார்த்தா என்னடா சட்டையே இல்ல அப்படின்ற மாரி இருக்கும். இதெல்லாமே இதுக்குள்ள வந்து அடங்கும். கண்டிப்பா. இதெல்லாமே காம்ப்ரமைஸ் பண்றதுதான். இது எப்பன்னா ஆண்டவர் உயர் வரும்னு ம். பக்கத்துல வச்சிருக்க நேரம் பிசாசு வந்து இப்படிலாம் நம்ம பண்ணுவோம். இதெல்லாம் நீ பண்ணா யாருக்கு தெரிய ம். போகுது? ம். கல்லால இருந்து ஒரு டெய்லி ஒரு ரூ. 20 நீ எடுத்தேன்னா யாருக்கு தெரிய போகுது? அப்படின்ற மாதிரிலாம் பிசாசு வந்து இந்த மாதிரிலாம் குடுக்கும். அவன் குடுக்குற சம்பளம்லாம் உனக்கு பத்தா, நீ அத விட பயங்கரமா நீ உழைக்கிற. அப்படி இப்படிலாம் சொல்லும். கடைசியா ஒண்ணு பார்த்தோம் அப்படின்னா, வாக்குத்தத்தம் நம்ம பக்கத்துல வர நேரம் நம்ம வந்து இழக்கிறதுக்கு இது வந்து ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ்ஸு, மக்களால் வருகிற ப்ரெஷர், சுத்தி முத்தி வருகிற ப்ரெஷர், குடும்பத்தினரால் வருகிற ப்ரெஷர், இல்லன்னா நீங்க ஒரு கம்பெனி நடத்திட்டு இருந்தீங்கன்னா, அங்க வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ்னால வர ப்ரெஷர், ஒரு சபை நடத்துனீங்கன்னா, சபை விசுவாசிகளால வர ப்ரெஷர். இதெல்லாம் வந்து நமக்கு அந்த அதாவது இது நம்மளுக்கும் அந்த இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. நம்ம ஆண்டவருக்கு உண்மையா தான் இருக்கோம்னு நெனைப்போம். எல்லாம் வந்து நம்ம இது பண்ணுவோம். ஆனா, வருகிற ப்ரெஷர்னால நம்ம அந்த ஒரு பாவத்த வந்து நம்ம செஞ்சுருவோம். ம். மோசேக்கு நடந்தது அதான். கானான் பக்கத்துல தெரிஞ்சிருச்சு. கானானுக்கு வந்து வேண்டிய ஆக்சுவலி அவர் கானானுக்கு முக்கியமான போக ரொம்ப தகுதியான நபர்னா ம். மோசேயும் ஆரோனும் மட்டும் தான். இந்த ஜனங்கள ஒரு சில இந்த ஜனங்கள் படுத்துறதுக்கு இவிங்கலாம் எதுக்குடா போனாங்கங்கிற ம். மாதிரியும் ஆ. உண்மையாலுமே அவங்களுடைய அதுக்காக பிள்ளைகள் தான் ஆக்சுவலி ம். போவாங்க. அவங்க அவன் போமாட்டாங்க. போமாட்டான். ஆனா வந்து ரொம்ப தகுதியான ஒரு ம். நபர்கள்னா மோசேயும் ஆரோன் தான். ஏன்னா அவங்க தான் அப்ப வந்து ஏச்சு பேச்சு பார்வோன்ட்ட வாங்கிட்டு இருந்து இவங்கள அ நெறைய திட்டுகள் மக்கள்ட்டயும் வாங்குனாங்க, பார்வோன்ட்டயும் வாங்குனாங்க. ஒரு சில நேரம் ஆண்டவர் சொல்றதையும் ஆண்டவர்ட்டயும் வாங்கி இவங்கள வழிநடத்திட்டு வந்தாங்க. ஆனா, அந்த ஆண்டவருடைய சத்தம் அந்த டைம்ல வந்து தெளிவா கேட்காதனால, ம். எல்லா பக்கம் வந்த பிரஷர்னால ஒரு சில உண்மையாலுமே ஒரு சில பேர்லாம் அவங்க குடும்பத்துக்காக ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில லேடீஸ் எல்லாம் பார்த்தோம் அப்டின்னா, பயங்கரமா ரட்சிக்கப்பட்டு, ஒரு பெரிய பிடியிலேருந்து ம். ரட்சிக்கப்பட்டு வந்திருப்பாங்க. அவங்க ஆலயத்துக்கு வர்றதே பெரிய இதா தான் இருக்கும். பயங்கரமான ப்ரெஷரா இருக்கும். ஆனா, அந்த நடுவுலயும் ஆண்டவருடைய சத்தத்த நீங்க வந்து கேட்காம இருந்துறக்கூடாது. கேட்டு அதுபடி அப்படியே செய்ற மனுஷர்களா இருந்துரணும். நீங்க எப்பயுமே நம்ம அதிகமான ப்ரெஷர் வழியா கடந்து போற ஒவ்வொரு நபர்களும் நம்ம தினமும் சிந்திக்க வேண்டியது மோசேய பத்தி தான். ம். அவர் அவ்ளோ பெரிய லீடர் தான். உண்மையாலுமே பெரிய லீடர் தான் ஆமா. அவரு. உண்மையாலுமே சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு 6,00,000 மனிதர்கள் மட்டும் புருஷர்கள். மொத்தத்த சேர்த்தீங்கன்னா ம். ஒரு 30,00,000 வைங்களேன். 30,00,000 மனிதர்கள வழிநடத்துன்றது சாதாரண விஷயமே கிடையாது. ஒருத்தன் தண்ணி இல்லங்கிறான், ஒருத்தன் ம். சாப்பாடு இல்லங்கிறான், ஒருத்தன் நான் அங்கேயே எகிப்திலே இருந்திருக்கலாங்கிறான். அப்படின்ற மாரி ஒரு ப்ரெஷர் நிறைந்த ஒரு வாழ்க்கையில,
ஆனா அதுலயும் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார், ஒரு சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். அந்த கானான் பக்கத்துல நம்ம வரும்போது அதை இழந்து விடாதபடிக்கு நம்ம வந்து இதா இருக்கோம். கண்டிப்பா. ஏன்னா பிசாசு அப்பதான் வாக்குத்தத்தம் நிறைவேற உயர்வு பக்கத்துல வரப்போதுதான் பிசாசு இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் வந்து தடுத்து விட்டுரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் சுவாசிக்கிறோம். ஏன்னா இந்த ஒரு 5 காரியங்கள் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த வருட ஆரம்பத்திலே நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இந்த வருடத்தில் நம்ம பெறப்போகிற கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, ஒருவேளை இந்த ஒரு 5 காரணத்தினால போன வருஷம் 2025 நீங்கள் விட்ட ஆசீர்வாதத்தை இந்த 5 காரணம் நிமித்தமாக இந்த வருஷத்தில் நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ தொடக்கத்துல இருந்தே நம்ம வந்து இதை நம்ம வந்து முயற்சி பண்ணும்போது இதை அறிந்து பிசாசனுடைய செய்கைகளை அறிந்து ஜாக்கிரதையாக இருக்கமோ நிச்சயமா அந்த ஆசீர்வாதத்தையும் சரி, இழந்த ஆசீர்வாதத்தையும் சரி, இந்த வருடத்தில் ஆண்டு நம்ம கொடுக்க போதான புது ஆசீர்வாதத்தை நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வீடியோ நீங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சத்தியம் தெரியாதவங்க பிரயோஜனமாக இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.